கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கானதுன்னு சொல்றீங்க, கரெக்டா சார்? இவர் கவர்னர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர், சரியா? ஆமா ஆமா. இவர் ஐபியிலையும் பணியாற்றியவர். இந்தியாவுடைய டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராகவும் இருந்தவர், கரெக்டா? நாகாலாந்து போன்ற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாகா ஆர்மிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் நடப்பதற்கான முன்னேற்பாடுகள் இவர் தான் அதை எடுத்த கண்ட்ரோலர் இவர் தான் வேலை செஞ்சார், கரெக்டா? அதனால ரொம்ப மதிப்பு மிகுந்த இடங்கள்ல எல்லாம் இவர் இருந்து வந்திருக்கிறாரு. அதனால இவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா குறைந்தபட்ச நேர்மையை எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான், சரியா? இந்த சமூகத்தில் நடக்கும் இவரோட ஸ்டேட்மெண்ட் 9வது பக்கம் பாருங்க. அதாவது சமூகத்தில் நடக்கும் தற்கொலைகள் தான் அதன் சமூக பொருளாதார துயரின் அளவுகோல்கிறாரு. நாட்டிலேயே மிக அதிக தற்கொலை வீதம் உடைய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறாரு. அதுக்கு இது யாரு சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவின் தற்கொலை தலைநகரம் என்கிறார்கள் தரவு ஆய்வாளர்கள் அப்படிங்கிறாரு. சார் பெரிய பதவியில் இருந்தவர், சார் பொறுப்புல இருந்தவர். இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விபரம் இந்தியாவிலேயே அதிகம் தற்கொலை நடக்கிறது மகாராஷ்டிராலங்கிறது. இவர் தமிழ்நாடு தான் தலைநகரங்கிறாரு. அதுக்கு உதாரணமாக இவர் என்ன யாரை காட்டுறாருன்னா தரவு ஆய்வாளர்கள்ங்கிறாரு. எங்களோட கேள்வி என்னன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனுடைய ரிப்போர்ட் மகாராஷ்டிரான்னு சொல்லும் போது எப்படி கேபிட்டல் சூசைட் கேபிட்டல் தமிழ்நாடுன்னு இவர் சொல்றாரு? அதுக்கு தரவு ஆய்வாளர்கள்னா யார் அந்த தரவு ஆய்வாளர்கள்? அது ஒரு விஷயம் என்னன்னா, அதை வச்சுக்கிடுங்க, அதெல்லாம் வச்சுக்க முடியாது. அவர் சொல்லி இருக்கிற எல்லாத்துக்குமே புள்ளி விவரம் தரவு ஆய்வாளர்ங்கிறத கவர்னர் மாளிகை கொஞ்சம் இருங்க சார். அதாவது இதுல மேதக ஆளுநர் அவர்கள் ஒண்ணு சொல்லி இருக்காங்க. 2021-22 அந்நிய முதலீடுகளை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்ததுல 4வது மாநிலமா இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 2023-24 6வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனா மகாராஷ்டிரா $15 பில்லியன் அளவுக்கு அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்காங்கன்னு சொல்லி இது எந்த புள்ளி? இதுவும் தரவு ஆய்வாளர்களா? ஒண்ணு கேளுங்க. இல்ல இதுவும் தரவு ஆய்வாளர்களா? நான் ஒரே ஒரு விஷயம் என்ன இல்லனே இந்த இங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் ஒரே ஒரு நிமிஷம் தெளிவுபடுத்துறேன். ஒரே ஒரு நிமிஷம் முரளி சார், ஒரு நிமிஷம் சார். இங்க பாருங்க, இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு துளி கடுகளவு கூட பயம் எல்லாம் கிடையாது. ஆனா என்னன்னா சரியான டாக்குமெண்டா இருந்தா பேசணும். இப்போ இந்த இடத்துல இப்ப தமிழ்நாடு அதிக முதலீடுகளை ஈர்க்கலன்னு சொல்றாங்கல்ல, இது எந்த டாக்குமெண்ட் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஒரே ஒரு விஷயம், இது மேதக ஆளுநர் மாளிகையுடைய அது அபிஷியல் ரிப்போர்ட். சார் அபிஷியல் ரிப்போர்ட் இல்ல சார், அது கேளுங்க சார். எது மேதக ஆளுநர் உரை செய்தி வெளியீடு எண் 3 2025 கேளுங்களேன். இது பிரஸ் ரிலீஸ், கவர்னர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடு. இதுல வச்சிருக்கிற தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியுமோ தவிர, நான் பேச முடியுமோ தவிர, நீங்க அதை மறுங்க அல்லது அதுக்கான அது இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கான உரிமை. நான் அதுக்குள்ள வரல. அதே ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் தலைவர் என்ன வேணா பேசிட்டே ஒரே ஒரு விஷயம் சார், அரசியல் சட்டம் அவரை ஒருமையில் பேசுவது, ஒருமையில் பேசுவது, அவரை எச்சரிக்கிற வகையில பேசுவது, முரளி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்க நேரம் பேசுங்க. அரசியல் சட்ட மரபுகளை மீறி பேசுவது. அண்ணே இங்க பாருங்களேன், நான் இந்த அறிக்கை நீங்க ஒரு எல்லைக்குள்ளே சுருக்கிட்டு இல்ல ஒரு எல்லைக்குள்ள எல்லாம் கிடையாது சார். நீங்க இப்ப சொல்லி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, பின்னுக்கு தள்ளி முன்னேறி விட்டார்கள். தெலுங்கானாவும் ஹரியானாவும் முன்னேறிச்சுங்கிறாரு சார். ஆமா இந்த வருஷம். சரி, நான் என்ன சொல்றேன் சார், நீங்க அப்போ அதுக்கு கீழே வராரு இல்ல, இப்படி முன்னேறாததுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்றாரு. அதான் முன்னேறாததுக்கு காரணம் இதுன்னு சொல்லல. முன்னேறாததுக்கு காரணம் இங்க பாருங்க, பொருளாதார துயரின் அளவுகோல். அண்ணே சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. பொருளாதார துயரின் அளவுகோல் தற்கொலைகள். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே தற்கொலைகள் தலைநகரம்ங்கிறாரு. எவ்வளவு பெரிய சார்ஜ் எங்க இருந்து எடுக்கிறாரு? தவறா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ரயில்வே நிலையங்கள்ல, பஸ் நிலையங்கள்ல அதுக்கு முன்னால அவங்க தர்மம் எடுக்கிறவங்க, அது யாசகம் பெறக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கும் 1900
1947 சுதந்திரம் பெற்ற பிறகு 76வது சுதந்திர குடியரசு நாளை சுதந்திரம் பெற்ற பிறகு குடியரசு நாள் 76வது குடியரசு நாள். இந்த 76வது குடியரசு நாள்ல ஏறக்குறைய 50 வருடம் இவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த ஆட்சி இன்றைக்கும் தர்ம அத யாசகம் எடுக்கிறவர்கள் அவங்க வந்து இல்லாம ஆக்கி இருக்கணுமா வேண்டாமா? இதுக்கு யாரு பொறுப்பு? உங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்டினுடைய லைவ்லிஹுட் ஸ்கீம் ஒன்னு இருக்குது. தயவு செஞ்சு அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். ஒரு விஷயம் நீங்க ஆதரவற்றவர்கள் உங்களுக்கு யாரு அந்த ஒரு மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான போக்கை வைத்து நேற்றைக்கு ஒரு செய்தி தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய நிதியமைச்சர் ஏன்னா 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி இன்னொரு 3 நாட்களுக்குள்ளாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட போகுது 2025-26க்கு. அப்போ இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் இந்திய நிதியமைச்சரை மத்திய நிதியமைச்சரை சந்திச்சு பேசியிருக்காரு. இது நல்ல முறை. எங்களுக்கு அதிக நிதி கொடுங்க. எங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா நாங்க வந்து ரொம்ப சிம்பிளா சார் இந்த அறிக்கையில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகள் குறித்தும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா அந்த டாக்குமெண்ட் எங்க இருந்து எடுக்கிறாங்க? ஏன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனை வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்றாரு சார். கான்ஸ்டிடியூஷன் என்ன சார்? கவர்மெண்ட் தான் சார் கான்ஸ்டிடியூஷன். அரசியல் சட்டம் ஒரு நிமிஷம் கவர்மெண்டோட ரெக்கார்டு வேற மாதிரி இருக்கு. கவர்னருடைய குற்றச்சாட்டுகள் வேற மாதிரி இருக்கு. எதை நாங்க நம்புறது? நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. ஆளுநருடைய மாளிகையில் இருந்து வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ செய்திக்கு வந்து நம்ம கையில இருக்கு. என் கையில நான் பேசலாம் சார். நான் வரேன். நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதை அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சிப்பதை விட்டுவிட்டு மேதகு ஆளுநர் அவர்களை ஒருமையில் பேசுவது எச்சரிப்பதை போல கையை நீட்டி பேசுவது இது எல்லாம் ஒருமையில் போடுகிற இவரு சாப்பாடு கொடுக்காரா இவரு சாப்பிட்டு போறாராம். பேச்சுக்களை பேசுவது 1975க்கு பிறகு இப்படி பேசியவர்கள் பட்ட பாட்டு எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. திமுகவுக்கு வழக்கமான இந்த திமிர்த்தனமான பேச்சு இருக்கு பாருங்க. இதை நீங்க ஆளுநரை போன்ற உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அல்லது அரசியல் சட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் மீது நீங்கள் நடத்துகிற தாக்குதல் நல்லது கிடையாது. கையெழுத்து போடணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒவ்வொரு சட்டமும் அமல்படுத்தப்படும் போது ஆளுநர் கையெழுத்தில் தான் சட்டம் அமலாகாது. இளங்கோவன் சார், இளங்கோவன் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க.